ஹாய் திஸ் இஸ் அதித்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து யூடியூப்ல ஃப்ரீ புக்ஸ் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ரீ புக் சீரிஸ்ல வந்து ஃப்ரீயா தமிழ் புக்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட்ஸ், ஃப்ரீயா இங்கிலீஷ் புக்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு கூட சேர்த்துக்கோங்க நீங்க. இல்லன்னா வந்து ரூ. 100க்குள்ள இருக்கிற புத்தகங்கள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இந்த வீடியோவையும் நான் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பண்றேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் செக் இட் அவுட். ஸோ இது வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ நீங்க தேடி போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். பட் யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பெரும்பாலான சமயத்தை வந்து நம்ம யூடியூப்ல தான் கழிக்கிறோம். தட் இஸ் அ ஃபேக்ட். அண்ட் அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த யூடியூப்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு அட்டெம்ப்ட் தான் அது. இதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்ல புக்ஸ் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து சில புக்ஸ் வந்து நேஷனலைஸ்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்ஸ்க்கு வந்து கிரியேட்டிவ் லைசன்ஸ் இருக்காது. அதாவது எந்த காப்பிரைட்டும் இருக்காது அந்த புக்ஸ போடுறப்போ. இதுல வந்து மிக முக்கியமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேஷனலைஸ்ட் புக்ஸ் வரும். இந்த புத்தகங்கள்லாம் வந்து எய்தர் அந்த ஆத்தர ஹானர் பண்றதுக்காக அந்த நம்மளுடைய நாடு வந்து அந்த சில விஷயங்கள பண்ணி குடுத்திருக்கு. இல்ல அப்படின்னா அது வந்து ரொம்ப பழைய கிளாசிக்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி புத்தகங்கள வந்து அப்லோட் பண்றப்ப எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூவும் வராது. 2வது விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நமக்கு ரீசென்ட்டான புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கணும்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த 2வது கேட்டகரி நான் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து கைண்ட் ஆஃப் கிரே ஏரியாங்க. ஏன்னா, அது வந்து மைல்டா பார்டர் லைன் பைரசில தான் வரும். அது எப்படினாலும். பிகாஸ் எய்தர் அவங்க வந்து அந்த ஆத்தர் கிட்ட ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி அந்த புத்தகத்த ஏத்தியிருந்தாங்க அப்படின்னா, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் அத வாங்காம ஏத்துறப்போ வந்து அது எந்த கேட்டகரில வரும்னு தெரியல. பட் யூடியூப்ல அந்த மாரி புத்தகங்களும் நெறைய அவைலபிளா இருக்கு. பட் அது வந்து யூடியூப்காரங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து. லெட் தெம் சார்ட் இட் அவுட். நான் வந்து லைக் அது எப்படி தேடுறது அப்படிங்கிறத மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த மாதிரி இத. பிளஸ் அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் சேனல் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து பைரசி சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரீ புக்ஸ் வந்து நான் சொன்ன எல்லாமே இதுவரைக்கும் லீகல் வெப்சைட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டூ கோ இன் தட் வே. முதல்ல நான் சொல்லப் போறது வந்து என்ன சேனல் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த யூடியூப் சேனல்ல வந்து அமேசிங்கான ஆடியோ புக்ஸ் கலெக்ஷன் இருக்குங்க. இப்போ ஆடியோ புக்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு பாட்ட வச்சு பேச வச்சிருப்பாய்ங்க. அது வந்து ரொம்பவே மெக்கானிக்கலா இருக்கும். கேட்கிறப்ப நமக்கும் வந்து ஒரு எந்த விதமான இதுவும் இருக்காது. அந்த ஒரு ஏற்ற இறக்கங்களோட பேசுறது, ஏற்ற இறக்கங்களோட படிக்கிறது அப்படின்னா தானே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நெறைய பேர் வந்து பாட்ட வச்சு பேச வைக்கிறாய்ங்க. இல்ல இந்த ஏஐ ஆட்டோமேட்டட் வாய்ஸஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு. நாய் வாய்ஸ்லலாம் புக் பேச வைக்கிறாய்ங்க. ஐ சா தட் அண்ட் ஆல். இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த நாய வச்சு எல்லா வார்த்தையும் பேச வைக்கிறாய்ங்கல்ல, அந்த மாரி அத வச்சுலாம் புக்ஸ் ரீட் பண்ண வைக்கிறாங்க. அது வந்து ஃபன்னியா இருந்தாலும் இட் வில் நாட் கான்ட்ரிபியூட் அவர் எக்ஸாக்ட் ரீடிங் ஜர்னி. இந்த யூடியூப் சேனல்ல வந்து நல்ல ஆடியோ புக்ஸ் கலெக்ஷன் இருக்கு. டு நேம் அ ஃபியூ கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் இருக்கு, பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் இருக்கு, பிராங்கென்ஸ்டைன், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இந்த புத்தகங்கள்லாம் பத்தி நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். இது எலாபரேட்டாவே நம்ம பேசியிருக்கோம் இந்த புத்தகங்கள்லாம். இதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, இதுல நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஆடியோ புக்ஸ் தான். அவைங்களே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ரைட்ஸ், என்ன விஷயம் அதெல்லாம் வந்து எலாபரேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காய்ங்க. இதுல வந்து இன்னொரு அமேசிங்கான விஷயம் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்கு. பிளஸ் ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. தட் இஸ் a வெரி குட்டி புத்தகம். அது நீங்க நம்மளுடைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதிலே அவைலபிளா இருக்கு. அந்த புத்தகம் வந்து டெஃபினட்டா எல்லாருமே படிக்கணும். இட்ஸ் a வெரி குட்டி புக். 100 பக்கத்துக்குள்ள தான் வரும். அந்த மாதிரி புத்தகம் தான் அது. பிளஸ் கிறிஸ்மஸ் கேரால் அந்த மாதிரி நெறைய அமேசிங்கான புத்தகங்கள் இருக்கு. ஒரு ஒரு புக்குமே வந்து டைம் டியூரேஷன் வந்து மாறுபடும். சிலது வந்து சாப்டரா குடுத்திருக்காங்க. சிலது வந்து கம்ப்ளீட்டா ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி குடுத்திருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி புத்தகங்கள வந்து நீங்க ப்ளே பண்ணி பார்க்குறப்ப, யூ கேன் ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஸ்பீட் ஒத்து வரும், என்ன மாதிரி கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சேனல். அடுத்தது நான் சொல்லப் போறது வந்து லிப்ரிவாக்ஸ் ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். லிப்ரிவாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து நம்ம ஃப்ரீ புக்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட். அந்த இதுலயே வந்து இதுல என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் நான் ரெக்கமெண்டேஷனோட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட தான் இந்த லிப்ரிவாக்ஸ் ஆடியோ புக்ஸ் சேனலும். இது வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் போரிங்க. நம்ம வந்து எதிர்பார்க்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷான புத்தகங்கள் எல்லாம் இதுல கிடைக்காது. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சிறுகதைகள் நெறைய இருக்கு இதுல. ஷார்ட் ஸ்டோரீஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரர் ஸ்டோரீஸ்க்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து லென்த்தியா இருக்கு. லைக் ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் வீடியோ ப்ளே ஆகுது. பட் அதுல வந்து நெறைய பெரிய உலக புகழ் பெற்ற ஷார்ட் ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாரி பாய்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட், ஹாரி பாய்ஸ் வந்து ஒரு சீரிஸ். நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ வந்து இந்த ஹாரி பாய் சீரிஸ், நான்சி ட்ரூ சீரிஸ், அதாவது பொம்பள பிள்ளைங்களுக்கு நான்சி ட்ரூ அப்படின்னா, ஆம்பள பசங்களுக்கு வந்து ஹாரி பாய்ஸ் அந்த மாதிரி இருந்தது அந்த டயத்துல. அது யங் டிடெக்டிவ்ஸ் தான். சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வந்து டீனேஜ்ல இருக்கிறப்போ தே வில் கான்குயர் த வேர்ல்டு. என்ன பண்ண மாட்டாய்ங்க, இவங்க எல்லா விஷயங்களும் பண்ணுவாய்ங்க. நம்மலாம் டீனேஜ்ல இருந்தப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். வி வேர் மண்ணு மாரி இருந்தோம். யா பட் இந்த இதுல வந்து குழந்தைங்க வந்து நெறைய நெறைய சாதனைகள்லாம் பண்ணுவாங்க.
நமக்கு அத படிக்கிறப்ப வந்து ஒரு மாரி ஒரு ஒரு பார்டர் லைன் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. அந்த கலெக்ஷன்லாம் இதுல இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு டேவிட் காப்பர்ஃபீல்ட் புத்தகம் ஃபுல்லா வேணும் அப்டின்னா, ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அப்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 2வது யூடியூப் சேனல். 3வது சேனல் வந்து கேட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிற சேனல். இதுவும் வந்து இட்ஸ் அ வெரி லீகல் சேனல். இதுலயும் வந்து பெரும்பாலும் வந்து கிளாசிக் புத்தகங்கள் தான் இருக்கும். இதுல வந்து ஃபன்னி ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதுல த கேண்டர்வில்லே கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைய போட்டிருக்காங்க. அந்த கதை வந்து யூ வில் டெஃபினெட்லி ட்ரை இட் அவுட். இப்ப வந்து என்ன பேய கலாய்க்கிறாய்ங்க படத்துல. அந்த காலத்து புத்தகத்துல பேய கலாய்ச்சு விட்டுருப்பாய்ங்க. சிரிப்பா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு பெரிய மாளிகையில பேய் இருக்கும். பேய் இருக்கிறது தெரிஞ்சு வழக்கம் போல வந்து பேய் இருக்கு அப்படின்னா குடும்பம் வந்து பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு போய் நான் அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போவாய்ங்க. பேய் இவங்கள பயமுறுத்த வந்தா இவங்க பேய கலாய்ச்சிட்டு அனுப்பிடுவாய்ங்க. பேய் கையில செயின்லாம் கட்டப்பட்டிருக்கும். என்ன கையில செயின் இருக்கு இவ்வளவு என்ன உரசுறப்ப கொர கொரன்னு சத்தம் வருது. நீ கொஞ்சம் எண்ணெய் போடு கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இப்படி அட்வைஸ் எல்லாம் குடுப்பாய்ங்க. பேயே வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி என்னைய கலாய்ச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி எ வெரி ஃபன்னி ஸ்டோரி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பொயட்ரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பொயட்ரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணி பாக்குறப்ப ஷார்ட்ஸா போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ட்ரை இட் அவுட். அண்ட் கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி சீரிஸ் இதுல தனியா இருக்கு. அந்த பிளேலிஸ்டும் நல்லா இருக்கு. அதுல வந்து அகாதா கிறிஸ்டி கதைகள் இருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகள் இருக்கு. அரேபியன் நைட்ஸ் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட். ஸோ அரேபியன் நைட்ஸோடைய ஒரு வெர்ஷன் வந்து இந்த சேனல்ல கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட். அடுத்து நான் சொல்ல போறது வந்து ஸ்பாட்டிஃபை ஆடியோ புக்ஸ். இது வந்து ஆப்புங்க. நான் 3 யூடியூப் சேனல்ல சொல்லிட்டேன். நான் வந்து புது புக்ஸ கண்டுபிடிக்கிறது எப்படின்றதுக்கு அடுத்து வர்றேன். இப்ப சொல்றது வந்து ஸ்பாட்டிஃபை ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பாட்டிஃபை ஹஸ் அ கிரேட் கலெக்ஷன் ஆஃப் ஆடியோ புக்ஸ். ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. ஆக்சுவலி அது படமாவும் வந்திருக்கு. சுசானி காலின்ஸ் நினைக்கிறேன் எழுதினவங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த நேம். நான் வாயில கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. 3 புத்தகங்கள் இருக்கும். 3மே சூப்பரா இருக்கும். அதோடைய இதுவும் நல்லா இருக்கும். மூவி வெர்ஷன் அடாப்டேஷன் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹங்கர் கேம்ஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சீரிஸும் போட்டிருக்காங்க. அனா ஹுவாங் எழுதினது. அது வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு அடல்ட் த்ரில்லர் அந்த ரேஞ்ச்ல வரும். அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து நிறைய தமிழ் பாட்காஸ்ட்ஸும் இருக்கு. புக் சம்மரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் நீங்க அந்த ஸ்பாட்டிஃபை ஆடியோ புக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் புக்ஸ் அப்படின்னு சொல்றதுன்னா நான் ஹங்கர் கேம்ஸும் ட்விஸ்டடும் நான் சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து புக் சம்மரிஸ்க்கும் வந்து ஒரு 3-4 ஆப்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அது நான் சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ ஜஸ்ட் கிவ் த லிங்க் டவுன். 3 இன்ட்ரெஸ்டிங்கான புக் சம்மரி ஆப் இருக்கு. லிங்க் லிஸ்ட், கெட் அப்ஸ்ட்ராக்ட், புக்கி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்லயே வந்து புது புது புக்ஸ் எல்லாம் அதோடைய சம்மரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலி கமிங் டு அவர் இம்பார்ட்டன்ட் இது, அதாவது எப்படி புது புது ஆடியோ புக்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து என்னன்னா புது புது புத்தகங்களுடைய ஆடியோ வெர்ஷன்ஸை அப்லோட் பண்ணிடுவாங்க. அது காப்பிரைட் வந்து அவங்க கிட்ட இருக்காது. பட் எனிவேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க இந்த பேரை போட்டு பக்கத்துல ஆடியோ புக்னு போட்டு தேடிப்பாங்க. அது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் கேட்கறது. நீங்க அந்த ஃபில்டர்ஸ் போட்டு அந்த ரெலவென்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவு பேர் பார்த்துருக்கணும், கிரேட்டர் than 20 மினிட்ஸா இருக்கணும் அப்படின்னு போட்டு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பியூர் லக் ஆக்சுவலி. கிடைச்சிச்சுன்னா ஓகே. பட் இந்த மாதிரி வந்து ஒரு சேனலே இருந்திருக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் நேம். ஃப்ரீ ஆடியோ புக்ஸ் நினைக்கிறேன். இப்போ இந்த சேனல் இல்லை ஆக்சுவலி. அதுலேயே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. நல்லா நல்ல புக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் யூடியூப் ஐ திங்க் டெர்மினேட்டட் த சேனல். அந்த முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரசி சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால வந்து தூக்கி விட்டாங்க. ஸோ இது வந்து நான் சொல்றது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல. அந்த பியூர்ல சம்டைம்ஸ் வந்து கொஞ்ச நாள் மட்டும் இருக்கும். போட்டு ஒரு 10 நாள் அவங்களே தூக்கி விட்டுருவாங்க. நம்ம வந்து அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல போட்டு வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள இந்த வீடியோ வந்து பிரைவேட் ஆக்கிடுவாங்க. பிரைவேட் ஆனா நமக்கு காட்டாது இல்ல. ஸோ அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ ஹேவ் லக் யூ வில் ஃபைண்ட் அவுட். இது மட்டும் இல்லாம தமிழ்ல நிறைய ஆடியோ புக்ஸ் சேனல் இருக்கு. நான் ஆக்சுவலி அந்த பேரெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன். ஏன்னா எனக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பாக்குறப்ப வந்து அது லீகலா இல்ல பைரசியானே எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரெக்கமெண்ட் எனி கைண்ட் ஆஃப் ராங் திங். தப்பா இதே நம்ம சொல்லிடக்கூடாது நம்ம சேனல்ல அப்படிங்கறதுனால நான் அதை சொல்லல. ஸோ யூடியூப்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ புக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தான் நான் இந்த வீடியோ வந்து பிளஸ் இன்னொன்று ஆப் அப்படின்னு சொல்ல போனா வந்து லிப்ரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம ஃப்ரீ புக்ஸ்ல அதை பத்தி பேசியிருக்கோம் எலாபரேட்டா. அவங்க வந்து லிப்பி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து பயங்கர ஹை குவாலிட்டி ஆடியோ புக்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தே ஹேவ் சம் குட் கலெக்ஷன் ஆல்சோ. குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஹை குவாலிட்டி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்களோட பேசுறது, ஒரு நல்ல டோன்ல பேசுறது, நமக்கே வந்து கேட்கறப்ப பிகாஸ் ரீடிங் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கேட்கறப்ப நமக்கு அந்த ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் பிளாண்டா கொடுத்து அது வந்து அவ்வளவா உனக்கு ஒட்டாது. பட் அதே வந்து லைக் ஒரு நல்ல இன்டர்நேஷனோட நல்ல கம்பீரமான வாய்ஸ்ல பேசுறப்ப வந்து தட் இஸ் டிஃபரெண்ட் இல்லைங்களா. அதுதான் வந்து இப்போலாம் இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் இந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் பேசுறப்ப இந்த ரொமான்டிக் கதைகள் எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து அப்படி லிட்டரலி ஹஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுறாங்க. அப்படி கேட்கறப்ப ஐ அப்படி அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட்ஸ் அன் ஆர்ட் பிகாஸ்
அந்த மாதிரி ஆப்லாம் நெறைய விளம்பரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி ஆப்ல நம்ம வந்து எதுவும் சொல்லல. பட் நமக்கு அந்த வாய்ஸுக்காக நான் சொல்றேன். அப்படியே நமக்கு கேட்டாலே வந்து ஹே ரைட்ரா என்னமோ இவங்க பண்ண போறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு அதை கேட்கறப்பவே வந்து. பட் ஐ திங்க் தோஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ரெக்வயர் தட் கைண்ட் ஆஃப் வாய்ஸஸ் அண்ட் மாடுலேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் கமிங் பேக் டு லிபி ஆப்ல வந்து கிளாசிக்ஸை தாண்டி கொஞ்சம் இந்த கிளாசிக்ஸ்க்கு அடுத்து புது புத்தகங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடல் ஒரு ஃபேஸ் இருக்குங்க இல்லைங்களா? நீங்க சொல்லப்போனா வந்து வருஷத்துலன்னா 2000 அந்த டயத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ்ல இருந்தாங்க அந்த டைம். பிகாஸ் தட் வாஸ் அ டைம் வென் ரீடிங் பிகேம் வெரி ப்ராமினென்ட். அந்த டைத்துல ரீடிங் வந்து பயங்கர பாப்புலரா இருந்த டைம் அது. இப்போதான் வந்து பயங்கரமா கம்மி ஆயிடுச்சு. ஐ பிலீவ் இட் இஸ் பிகமிங் வெரி மச் ரெடியூஸ் நவடேஸ் நினைக்கிறேன். படிக்கிறவங்க படிக்கிறாங்க. பட் அதோடைய அந்த ப்ரப்போர்ஷன் பாக்குறப்ப எனக்கு அது ரொம்ப ரெடியூஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மேபி ஐ மே பி ராங். இந்த லிபி ஆப்ல வந்து அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் இந்த மாதிரி லாஸ்ட் இன்க்ளூட் பண்ணி வைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த யூடியூப் சேனல் தான் சொல்றதா இருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் திஸ் ஆல்சோ. எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ள கொண்டாந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இதை இவ்வளவு சுருக்கமா சொல்றேன், இந்த புக் ரெக்கமெண்டேஷனுமே இல்லாம சொல்றேன்னா இது ஓகே. புக் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். ஸோ நான் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரே கண்டென்ட் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் எவ்வளவு சுருக்கமா முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கேன் நான் இதுல. பிளஸ் வந்து நீங்க ரெடிட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு ரெடிட்ல வந்து நிறைய ஆடியோ புக்ஸ்க்கான லிங்க் எல்லாம் கொடுப்பாங்க. ரெடிட்ல வந்து ஆடியோ புக்ஸ் நம்ம தேடி பார்க்கறப்பவே வந்து நிறைய பேஜஸ் வரும். ஆக்சுவலி ரெடிட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இல்லைங்களா? நம்ம தேடி பார்க்கறப்பவே வந்து இந்த ஆடியோ புக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு ரெடிட்ல. அப்படி தேடி பார்க்கறப்ப வந்து சில பேரெல்லாம் எக்ஸ்டர்னல் சைட்ஸ்க்கான லிங்க் கொடுப்பாங்க. அது நம்ம கிளிக் பண்றப்ப அங்க போனா அங்கேயே ஆடியோ புக் பிளே ஆகுது. தட் இஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி அதுக்கு நம்ம யூடியூப் பக்கம் வரணும்னு அவசியமே இல்ல. அதுல டவுன்லோட் ஆப்ஷனும் வேற கொடுத்துருக்காங்க. அகைன் ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஒர்க்ஸ். பட் அது வந்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. நம்ம அங்க போயிட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம இது பண்ணி பார்த்தா சரி இது சொல்லலாமா வேணாம் அப்படிங்கிறப்ப கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து நிறைய பேர் 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடில இருந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐ பிலீவ் தட் இஸ் ட்ரஸ்ட் வர்த்தி. ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரெடிட் இஸ் சச் அன் அமேசிங் கம்யூனிட்டி. நம்ம என்ன நம்ம ஜேர்னர்னாலும் அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. இந்த சந்தேகம் எல்லாம் வந்து உலகத்துல எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ரெடிட்ல வந்து ஒருத்தவங்க அதே சந்தேகத்தை கேட்டு வச்சிருப்பாங்க. பாக்குறப்ப we belong to the same community அப்படிங்கிற மாதிரி இருக்குமா உங்களுக்கும் அதே டவுட் இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த புக்ஸ் ஐ எம் ரெக்கமெண்டிங் ஒன் ஆப். அதை தாண்டி வந்து டெக் விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. நமக்கு இந்த கேஜெட்ஸ் பத்திலாம் பெரிய நாலேஜ் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஏபிசி கூட தெரியாது அப்படின்னா அதுல வந்து நிறைய டெய்லி இந்த புது புது கேஜெட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. புது புது மொபைல் ஆப் புது புது இதெல்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன் திங். பிளஸ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் புக்ஸ் சீரீஸ் பத்தெல்லாம் வந்து நமக்கு சில விஷயங்கள் தோணும் இல்லைங்களா? இந்த புக் ஏன்டா எப்படி முடிச்சிங்க, இந்த சீரீஸ் ஏன்டா எப்படி போகுது அப்படின்றப்ப இந்த சீரீஸை பத்தின டிஸ்கஷன்லாம் நல்லா இருக்கும் அதுல. இன்ஃபேக்ட் நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அங்க வந்து பாக்குறப்ப அது வந்து நிறைய தெளிவா பிரேக் டவுன் கொடுத்திருந்தாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புத்தகங்களை படிச்சு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எப்படி இது அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ இஃப் யூஆர் இன்டு புக்ஸ் அண்ட் இஃப் யூஆர் இன்டு ரீடிங் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ட்ரை ரெடிட். அதுல நீங்க அந்த மாதிரி பேஜஸை கொடுத்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கனாலே சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஃப்ரீடா மெக்ஃபேடன்லாம் நான் ரெடிட்ல தான் கண்டுபிடிச்சேன். ஆஃப் ஹவுஸ்மேட் நம்ம சேனல்ல ஹவுஸ்மேட் படிச்சு சொல்லியிருக்கோம். ஹவுஸ்மேட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பாய் ஃப்ரெண்ட்னு ஒரு புத்தகம் அவங்களோட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஏதோ ஒரு டீச்சர்னு வந்தது. சம் டீச்சர் அது அந்த புக் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. பட் ஐ ஜஸ்ட் ரீட் இட் அகைன். ஐ ஜஸ்ட் ரீட் இட் சம் டைம். ஏன்னா நான் இப்ப அதை படிக்கல. பட் அது வந்து அவங்களெல்லாம் நான் அந்த ஆப்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் நீங்க வந்து ஆடியோ புக்ஸ் படிப்பீங்களா? வாட் இஸ் யுவர் கோ டு ஃபார் ஆடியோ புக்ஸ்? அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து ஆடிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ஆடிபிள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஆடிபிள், ஹாப்பர் காலின்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த யூடியூப் சேனல்ல அவங்க ரைட்டரோட இன்டர்வியூஸ் போடுவாங்க. பட் வெரி ரேர்லி தே போஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் புக்ஸ். சில புத்தகங்களோட சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி 1 டெய்லி 2 3 சாப்டர்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அவங்களோட சேனல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். பெரும்பாலான பப்ளிஷர்ஸ் இதை பண்ணுவாங்க. பட் இதுவும் வந்து கொஞ்சம் பழைய புத்தகங்களா தான் இருக்கும். புது புத்தகங்களுக்கு வந்து நீங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. அண்ட் நான் அஃபிஷியலா சொன்னதுன்னா 3 சேனல். நான் ஜுகாட் வேலை பார்த்து சொன்னதுன்னா 1 பிளஸ் ஒரு ஆப் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல நான். அண்ட் வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோன்னு சொல்லுங்க. நீங்க ஆடியோ புக்ஸ் படிப்பீங்களா? உங்களுக்கு ஆடியோ புக்ஸ் பிடிக்குமா இல்ல பிசிக்கல் புக்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு வந்து நிறைய பேர் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற சொல்றாங்க. அதாவது காதுல ஆடியோ புக்ஸ் மாட்டிட்டு கையில பிசிக்கல் புக்ஸ் வச்சு படிப்பேன்னு. ஹவு டு யூ கைஸ் டூ தட்னு எனக்கு தெரியல. நமக்கு வந்து ஒரு விஷயத்துல அட் டயத்துல ஒன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால. ஏதர் திஸ் ஆர் திஸ் தான். இந்த 2 இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்குலாம் வந்து அப்படி பண்றப்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் நான் பண்ணேன்னா எதுவுமே எனக்கு மண்டையில நிக்காது. ஸோ எய்தர் ஒன் திங் ஐ ப்ரிஃபர் மோஸ்ட்லி புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறது ஆர் ஈவன் ஐ ப்ரிஃபர் ரீடிங் இன் மொபைல். ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது பெருசா எனக்கு அது செட் ஆகல இப்போ வரைக்கும். மேபி அது நான் கேட்ட புத்தகங்கள் அந்த மாதிரி அப்படின்றதுனால தெரியல. ஐ லிசன் பட் நாட் மச். அதனால நம்ம கையில வச்சு படிக்கிறதோ இல்ல மொபைல் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிற மாதிரியோ வராது இல்ல.
பட் த ஃபியூச்சர் இஸ் ஆடியோ புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்பல்லாம் வந்து நெறைய பேர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்துட்டு, அந்த ஈஸியா அந்த ஆடிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நெறைய பேர் எடுத்துட்டு வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் இஃப் யூ ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க சொல்லுங்க. அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க எந்த டீம்? டீம் பிசிக்கல் புக்ஸ் ஆர் டீம் இ-புக்ஸ் ஆர் போத் ஆஃப் தீஸ் ஆர் ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் ஆடியோ புக்ஸ் இஸ் மெயின்லி ஃபார் பீப்பிள் ஹூ டிராவல் ஆன் த கோல ரீட் பண்ற மாதிரி இது. நான் போற டிராவல் பண்ற டயத்துல நான் அத படிக்கணும். நம்ம டிராவல் பண்ற டயத்துல நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது வந்து கம்ப்ளீட்லி சூட் ஆகும். ஸோ வாட் டு யூ கைஸ் திங்க் அபவுட் திஸ் வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல ஏதாவது சேனல் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து எனக்கு என்ன ஆடியோ புக் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.